ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா 169 பாயிண்ட்டு ஒன் சைட் ரேலி நல்ல புல்லிஷாக போயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத டேட்டா அடிப்படையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மாஸ்டர் எக்ஸல் சீட் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த மாஸ்டர் எக்ஸல் சீட்டில் நெட்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புட் சைடு பாருங்கள் 11 லட்சம் கான்ட்ராக்ட் சம்திங் புட் ரேட் இருக்காங்க. கால் சைடு பாருங்கள் வெறும் 2 லட்சம் சம்திங் தான் கால் ரேட் இருக்காங்க. இப்போ இது ட்ரெண்ட் என்ன சொல்லுதுனாக்க, காலை காட்டிலும் புட் சைடு அதிகமான கான்ட்ராக்ட் ரேட்டிங் பண்ணியிருக்கிறதுனால இது ட்ரெண்ட் அப்புன்னு சொல்லுது. அதேமாரி தான் பாருங்கள், இன்றைக்கி நிஃப்டி ஒன் சைடு ரேலியாக 169 பாயிண்ட் ப்ளஸில் போயிருக்கு. இதை நம்ம இன்னும் ஆப்ஷன் சைனில் எடுத்து பார்த்து 3 மினிட் டைம் ஃப்ரேமில் இதோட ட்ரெண்டிங் ஒய் எப்படி இருக்குன்னு சொல்லி டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் நிஃப்டியோட ஆப்ஷன் சைன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த இடத்துல பாருங்கள் ஓஐ சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது கால் சைடுக்கான ஓஐ சேஞ்சு. இந்த இடத்துல நெட்டாக பார்க்கும்போது கால் சைடு வந்து எல்லா இடத்துலையும் ஓஐ வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியே போயிருக்காங்க. அதே நேரத்தில் புட் சைடு பாருங்கள், ஓஐ சேஞ்சு பாருங்கள், புட் சைடு வந்து உள்ளே வந்திருக்காங்க, புட் ரேட் அதிகமாக உள்ளே வந்திருக்காங்க. இந்த எக்ஸல் சீட்லேயும் நெட்டாக ட்ரெண்டு நமக்கு அதுதான் சொல்லுது. புட் சைடு 11 லட்சம் சம்திங் கான்ட்ராக்டும் கால் சைடு 2 லட்சம் சம்திங் கான்ட்ராக்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இந்த எக்ஸல் சீட்டு பற்றி இன்னும் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் சைனில் மேலே பாருங்கள், டாப்பில் ஓஐ ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நெட்டு கால் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதில் பாருங்கள், கால் சைடை விட புட் சைடு தான் அதிகமான ஓஐ இருக்குதுன்னு சொல்லி நமக்கு காட்டுது. அதேமாரி எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான புட் கால் ரேஷியோ இருக்குன்றதையும் இந்த இடத்துல நம்ம காட்டுது. 25,200 புட் ஆப்ஷனில் அதிகமான புட் ரேட்டும் 25,280 கால் ஆப்ஷனில் அதிகமான கால் ரேட்டரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. இருந்தாலும் கால் சைடை விட புட் சைடு தான் அதிகம் ஓஏ இருக்குதுன்னு சொல்லி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அதுக்கடுத்ததாக இந்த ட்ரெண்டிங் ஓஏ அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கலாம். இந்த ட்ரெண்டிங் ஓஏயில் கிராஃபை பாருங்கள், காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து புட் சைடு தான் அதிகமான ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கால் சைடு ஆல்ரெடி இருந்த ஓஏ வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 11:15 12 மணி வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு கால் சைடு ஓஏ இன்க்ரீஸ் ஆச்சு. மறுபடியும் கால் சைடு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே எக்ஸிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புட் சைடு தான் அதிகமான ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை தான் நமக்கு கிராஃப் காட்டுது. அதுக்கும் அடுத்ததாக ஒரு 2 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா புட் கால் 2 சைடுமே எக்ஸிட் ஆகிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸ் ஆக 2 சைடுமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடுவாங்க. அதுதான் இந்த கிராஃப் நமக்கு காட்டுது. இங்கே அது கீழே டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி டேட்டா வைஸாக நம்ம பார்த்தோம்னா, காலையில் பாருங்கள், மார்க்கெட் 9:15 ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் காட்டுது. ஏன்னா 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் 9:18 நமக்கு ஓய் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதில் பாருங்கள் புட் சைடு தான் அதிகமான ஓய் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு இண்டிகேட் பண்ணுது. மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னாக்கா அப்சைடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் கலரில் நமக்கு இந்த க்ரீன் ஏரோ மார்க்கும் இந்த க்ரீன் கலர் டேட்டாவும் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. கால் சைடை விட புட் சைடு தான் எவ்ரி 3 மினிட்டும் பாருங்கள் உங்களுக்கு ஓஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தொடர்ந்து இந்த டேட்டா வந்து காட்டிகிட்டே வருது. இதோட டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 3 மினிட்டில் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதோட டைம் ஃப்ரேம் 3 மினிட்டில் வச்சுருக்கேன். நெட் ட்ரெண்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸல் சீட்டில் பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸல் சீட்டை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஓஏ சேஞ்சஸை 3 மினிட் டேட்டா வைஸ் பார்க்கும்போதும் புட் சைடு தான் அதிகம் ஓஏ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. அதேமாரி இங்கே கிராஃபாக பார்க்கும்போதும் புட் சைடு தான் அதிகமான ஓஏ வந்திருக்குன்னு சொல்லி காட்டுது. அதேமாதிரி இந்த ஆப்ஷன் சைனில் போனாலும் நமக்கு நல்லாவே இந்த சேஞ்சின் ஓஏயில் தெரியுது. கால் சைடு எல்லாமே எக்ஸிட் ஆகிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே மைனஸில் போயிருக்கு. புட் சைடு எல்லாமே உள்ளே வந்திருக்காங்க, நமக்கு க்ரீனில் தெரியுது. இதுக்கான இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்மளோட யூடியூப் சேனலில் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் இருந்துட்டு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ஷார்ட்டாக வந்து கொண்டு போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை எல்லா தகவலும் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள். எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதேமாரி ப்ராஃபிட் மார்ட்டில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் என்னை நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.